மொழி என்பது ஒவ்வொரு தேசியத்தின் முகம், முகவரி, கலை, இலக்கியம், பண்பாடு, வாழ்வியல், வழிபாடு, அறிவியல், அரசியல் எல்லாம் மொழிதான். என் முகம் சிதைந்து இறந்தால் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது. உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை அவனாலும் அடையாளம் காட்ட முடியாது. மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல. மொழி மற்றவர்களுக்கு வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், தொடர்பு கருவி. ஆனால் தமிழர்களுக்கு மொழி உயிர். அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னா. உலகத்தில் எத்தனை மொழி, இந்தியாவில் எத்தனை மொழிவழி தேசிய இனங்கள், நிலங்கள், எந்த மொழியிலேயாவது கன்னட குமரன் எவனாவது தன் மொழியை, தாய்மொழியை தன் பெயரோட வச்ச ஒரு மாநிலம் சொல்றான், ஒரு மொழி சொல்றான். பிரெஞ்சுக்காரன் தன் மொழி பெயர், தன் பிரெஞ்ச தன் பெயர்ல வச்சிருக்கானா? இங்கிலீஷ்காரன் வச்சிருக்கானா? இல்ல கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர், உருது, இந்தி, மராட்டின் யாராவது? ஆனால் உலகத்திலே ஒரு இனம், ஒரே ஒரு இனம், தமிழ் குமரன், தமிழ் அரசன், தமிழ் அமுது, தமிழ் செல்வி, தமிழ் வேந்தன் என்று தன் தாய்மொழியை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு வாழ்கிற உலகில் ஒரே இனம் தமிழன் தான். தமிழ் பேரன்பின் தாய். சீனன் எழுந்தான். என் மொழி தெரியாதவன் பிசாசன். என் மொழி தெரியாதவன் என்ன சொல்ற? ஊமைங்கிறான். அரேபியன் எழுந்தான், என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான். ஆங்கிலேயன் எழுந்தான், என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான். அதே நேரம் தமிழ் பெரும்பாட்டன் கணியன் பூங்குன்றன் எழுந்தான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான். கம்பன், கபிலன், இளங்கோ எல்லோரும் நம் முன்னவர்கள் உலகு 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 என்றுதான் உலகம் தழுவி நேசித்து பாடியிருக்கிறார். முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அடர்ந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள்? ஆங்கிலம் அறிவின் பேசுகிற இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம். இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது, உருவாகல இருக்குது. என்ன ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ? என் மொழியை நீ எடுத்துட்டா உனக்கு சொல்லல. 500க்கு மேற்பட்ட கலை சொற்கள், உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு. உடன், என்னுடைய உடன் ஒரு எஸ் போட்டு சடன். என்னுடைய பேச்சு ஒரு எஸ் சேர்த்து ஸ்பீச். என்னுடைய பஞ்சு ஒரு எஸ் போட்டு ஸ்பாஞ்சு. என்னுடைய கொல் ஒரு கில். என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரம். என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி. என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர். உனக்குன்னு என்ன இருக்குது? நான் போட்ட பிச்சையில் ஒரு உருவாக்கிட்டு நான் தான் பெரிய இன்டெலிஜென்ட். தம்பி, உலகத்தில் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள். தமிழர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். சென்னை SRM யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற சொல் தமிழா சொல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசிய போது தமிழ் இனம், மொழி, தமிழனின் கலாச்சாரம் போன்றவற்றை உணர்ச்சி பொங்க பேசினார். குறிப்பாக தமிழ் மொழி குறித்து சீமான் அவர்கள் பேச அரங்கம் இடைவெளி இல்லாமல் அழிந்தது. முகம் சிதைந்து அழிந்தால் எப்படி ஒரு நாள் அடையாளம் தெரியாமல் போவானோ அதே போல் ஒரு இனம் மொழி சிதைந்து போனால் அடையாளம் தெரியாமல் அழிந்துவிடும் என கூறினார்.
மொழி என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் கலை, அறிவியல், வாழ்வியல், அரசியல் என ஒரு இனத்திற்கு மொழி என்பது பற்றியான சீமான் அவர்கள் பேசியது மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. அதிலும் மற்றவர்களுக்கு மொழி என்பது வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். ஆனால் தமிழர்களுக்கு தமிழ் மொழி உயிர், அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பெயர். அந்த தமிழ், இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சீமான் அவர்கள் உணர்ச்சி பொங்க பேசினார். எந்த அரசியல்வாதியும் பேச முடியாத தமிழ் மொழி பற்றி பேசிய சீமான் அவர்களின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரங்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் இன்றளவும் பேசும் பொருளாக உள்ளது.